நான் சேர்லாம் போட்டு நல்லா உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. அது கொஞ்சம் நிற்கிறதுக்கு என் ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சு. இந்த சைடில் இருக்கிறதுலாம் உள்ள ஒரு பவுடர் டப்பா எல்லாம் போட்டு போட்டு எல்லாம் கலர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு பவுடர் டப்பா வாங்கி வச்சுட்டாங்க. பின்னாடி வந்து இதாக இருக்குன்னா எங்களுக்கு என்ன தெரியும். என்ன இருக்குன்னா ஹலோ மை ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டூர் தான் பார்க்க போகிறோம். என்ன டூர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் வந்து எங்களுக்கு அந்த ஹோம் டூர் ட்ரெஸ்ஸிங் டூர் அதெல்லாம் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் ஒரே மாதிரி போடுறோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லலை. வாங்க நம்ம ஸ்டார்ட். ஃபஸ்ட் நம்ம மேலேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டு பத்தல இப்போ அப்போல்லாம் இல்லை கைஸ், எடுத்துட்டேன். சீப்பு அதெல்லாம் இருக்கும். இந்த மேலே அந்த சீப்பை பற்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சீப் எடுக்கிறதுக்கு வந்தேன் எந்தெந்த இடத்துல எது இருக்கக்கூடாதோ அது இருக்கும் இந்த வீட்டில். அப்படி பார்த்தா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சிஸ்ஸர் வச்சுருப்பாங்களா, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்து அது எங்கே சீப் எடுக்கிற இடத்துல இருக்குது. யாராவது சீப் எடுக்க போய் எங்கள் மண்டையிலே போட்டுக்கிட்டு சாவணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதான் விஷயம். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. இங்கே மேலே வந்து சீப்பு தான் இருக்கும். அது மேலேயோட முடிஞ்சிச்சு. அங்கே சீப்பு வைப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் இங்கே சீப்பு வைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்மெண்ட்டு, ஏதோ ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கலை, இது என்னுடைய கிராஃப்ட். சாக்லேட் பாக்ஸில் வந்து நான் இது பண்ணேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டியே தரணும். இதில் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் தப்பாலாம் இல்லை. இதில் என்ன எரேசர் கொடூரமா ஆக்கி சைக்கோத்தனமா எரேசர். அப்புறம் வந்து த்ரெட்டு, இதில் தான் எனக்கு நம்மளால தெரியாது, ஆனால் இதில் இருக்குது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு, என்னோட பேட்ச், அக்காவோட பேட்ச், அவளுடைய பேட்ச். இதில் ஒரு பேப்பர் இருக்குது. என்ன பேப்பர் வட்டமா எங்கேயோ போட்டுற வேண்டியதான். எங்களுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது, காலியாக இருக்க டப்பான்னு போட வேண்டியது. நான் செஞ்சது அது கிடையாது. ஹேர் பின்னு பின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன், நான் இதை செஞ்சேன். அப்புறம் விரல் ஷார்ப்னர் கிடக்கு. இது எதுக்கு ஆக்சுவலி செயின் அதெல்லாம் போட இது. ஆனால் இதில் என்னென்ன கிடக்கு பாருங்க. வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. நெக்ஸ்ட்டு ஹேர் ட்ரையர். இது ஹேர் ட்ரையர்னு சொல்லலாம், ஒரு சீக்ரெட் லாக்கர்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இதில் வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இதுக்கு ஒரு கதை இருக்கே. நம்ம சேனல்லே வந்து ப்ராங்க் போட்டிருந்தோம்ல, அந்த ப்ராங்க்குக்கு கேமராவை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வந்துச்சு. கேனத்தனமாக ஒரு வேலையை பார்த்து இது வழியாக நம்ம கேமரா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி ஐடியா போனால் அதை கொடுத்தது வந்து ஐடியா கொடுத்தது ஐடியா கொடுத்தா. இது கிரெடிட் வேறு. இந்த ஹோலில் தான் வந்து கேமரா வந்து தெரிய வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பிளான் பண்ணி வேஸ்ட்டாக இது பாக்ஸை நாங்கள் போட்டோம். இது ஓட்டாது வீணாயிடுச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்கர் சொன்னால, லாக்கர் எப்படின்னா இது வந்து நானும் என் அக்கா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நானும் என் அக்கா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால இது என்னடி அது திறக்க மாட்டாங்க, யூஸும் பண்ண மாட்டாங்க. சரி, அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சில்லறை இது 10 ரூபா காசுலாம் எதாவது இருந்தால் இது சில்லறையாக இருந்தால் இதுக்குள்ளே போட்டுருணும், காசாக இருந்தால் வெளில போட்டுருணும். அதான் எங்களுடைய பிளானு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ரிவ்யூ பண்ணாச்சு. கண்டுபிடிக்கிட்ட வேறு லாக்கர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் புதுசாக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பவுடர் இருந்தால் நாயம், 2 பவுடர் இருந்தால் நாயம். இதில் எத்தனை, இது ஏன் இவ்வளோ பவுடர் இருக்குதுன்னு நிஜமாக எனக்கு தெரியல. 3 பவுடர் இருக்குது. ஒவ்வொரு பவுடர்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் போல இருக்குது. இந்த பவுடருக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு, சம்பவம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லையும் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக பவுடர் அடிக்குன்னா கையில் கொட்டி அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் அப்படி கிடையாது. கொட்டுவாங்க பவுடரை. மூச்சு அடிக்கிறத விட இந்த கண்ணாடியில் அடிச்சு விடுறது தான் அதிகம். தெரிச்சு விடும், தெரிய விடுறது இங்கே கண்ணாடியில் போட்டு. எப்படி இருந்தாலும் நான் இந்த மிரரை வந்து
எப்படி இருந்தாலும் என்ன ஒரு 50 டைமாவது நான் தொடச்சிருப்பேன், க்ளீனாக தொடச்சிருப்பேன். ஆனால் திரும்ப திரும்ப இந்த பவுடரை கொட்டி கொட்டி தூவி விட்டுறது, கண்ணாடியில் இஷ்டத்துக்கு தூவி விட்டுற வேண்டியது, துடைக்கிறதுக்கு ஆள் இருக்காளேன்னு சொல்லிட்டு தூவி விட்டுற வேண்டியது. அதனால் இந்த பவுடர் முடிஞ்சிச்சு. இது வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது. வாங்கி எனக்கு 1 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பாதி தான் காலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ராப்பில் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ரோல் ஆகுதே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் vlog அப்படின்னா வந்து ஒரு இயரிங் கலெக்ஷன், பேங்கிள் கலெக்ஷன், ஜும்கா கலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினச்சி வந்து பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோவே கிடையாது. போயிட போகிறாங்க எல்லாரும் சொல்லிட்டு போயிடாதீங்க, யாரும் கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது எப்படின்னா வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஃபன்னான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர்னு வச்சுக்கலாம். இருக்கிற கொஞ்சம் பொருள் தான், ரொம்ப எதுவும் கிடையாது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ராவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேரெல்லாம் போட்டு நல்லா உட்காந்துருக்குன்னு பார்க்காதீங்க. அது கொஞ்சம் நிற்கிறதுக்கு என் ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சு. இந்த சைடில் இருக்கிறதுலாம் இப்போ உட்காந்து நம்ம கீழே ஃபர்ஸ்ட் ட்ரா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரா நான் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். நான் நிறையவே க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நான் க்ளீன் பண்ணியிருப்பேன். அதை நான் க்ளீன் பண்ணிட்டு அது காட்டினா அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும் இதில் என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சாலும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு என்ன வித்தியாசமாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். யூஸ்வலாக என்ன இந்த கிளிப் இருக்கும், பேண்ட் இருக்கும், அதான் இருக்கும். வித்தியாசமாக என்ன இருக்குன்றதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இதில் பேசுகிறேன் என்னது இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்குமா? இருக்கும், என் வீட்டில் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் பேப்பர். எல்லாரும் கிழிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி நடக்காது, கிழிச்சு எடுத்துட்டு வர வேண்டியது. சரிங்க நெக்ஸ்ட் சீவைங்கன்னா வரணும், தலை சீவை வரணும்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு ட்ராவை மூடி விட்டு போயிட வேண்டியது. இது ஏன் இங்கே இருக்குன்னு தெரியலங்க. அப்புறம் இந்த குட்டி டாய்ஸு சம்மந்தமே நம்ம இருக்கோம், எது எங்கெங்க இருக்கிறாது எல்லாம் இருக்கும். அதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்புறம் இதில் யூஸ்வல் திங்ஸ்க்கு வந்துடுற ஃபார்மலாக வந்துடுறேன் நான். ஏன்னா அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இருக்கிற மரியாதையாக போயிடும். ஆமாம்மா, பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு அதெல்லாம் இங்கே இருக்கும். பொட்டு நெயில் பாலிஷ்லாம் வந்து சொந்தக்காரியை வந்து நான் கிடையாது, அவன் தான் நெயில் பாலிஷ்லாம் வைக்கிறது. எனக்கு நெயிலும் கிடையாது, நெயில் பாலிஷ் வைக்கிற ஆசை எனக்கு போயிடுச்சு. உள்ள ஒரு பவுடர் டப்பா எல்லாம் போட்டு எல்லாம் கலர் ஆகிடணும் அப்படின்ட்டு பவுடர் டப்பா வாங்கி வச்சுட்டாங்க மோட்டருக்கு. அப்புறம் யூஸ்வல் திங்ஸ் ஐலைனர் அதெல்லாம் இருக்கும். நான் தனித்தனியாக அதை பிரித்து தான் வைப்பேன். ஆனால் எப்படியா இருந்தாலும் திரும்பி சேர்ந்து எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ரொம்ப இதுவாக என்னுடைய இந்த ரிப்பனு, என் ஸ்கூல் ரிப்பனை நான் அதிகமாக துவைச்சதே கிடையாது. எங்கள் அம்மா எவ்வளோதான் திட்டினாலும் நான் துவைக்கணும்னு நினைப்பேன். எப்படியா நான் மறந்துடுவேன். நோ வெக்கம், நோ சூடு, நோ சொன்னேன். ஸ்கூலே எனக்கு முடிஞ்சு போச்சு, அதனால இது துவைக்க வேண்டியதுமே அவசியமே கிடையாது. எப்படியோ போனால் போகுது. சரி நம்ம மெமரியாக வச்சுக்கணும், நம்ம 12th மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்படியே மேய்க்கிறது எருமை, இதில் ஒரு பெருமை வேறு. அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் அதில், அதுக்கப்புறம் அந்த கொசு ஸ்டடி எமர்ஜென்சிலாம் இருக்கும். கரண்ட்டு போயிடுச்சுன்னா அந்த கொசு தேடி வைக்கிறது, இந்த கேண்டில் அதுக்கெல்லாம் வந்து கொசு ஸ்டாண்ட் இருக்கும். அப்புறம் நெயில் பாலிஷ் தான் சொல்லிட்டேன். மேட்ச் பாக்ஸு அதெல்லாம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் ட்ராக் போயிடலாம், ஃபைனல் ட்ராக் போயிடலாம். இங்கே வந்து என்ன இருக்குது? இயரிங் இருக்கு. இயரிங் கலெக்ஷன்ஸ்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் மோஸ்ட்லி எக்ஸ்பென்சஸாக எதுவுமே வாங்க மாட்டோம், இருக்கிறத சார்ஜஸ் பண்ணிப்போம் அப்படின்னு. இப்போ என்னோட இயரிங் நான் தான் போடுவேன், உன்னோட இயரிங் நான் தான் போடுவேன், அப்படிலாம் கிடையாது. மற்ற போட்டுப்போம். ஆனாலும் அப்பப்போ சின்ன சண்டை வரும். நான் தான் போடுவேன், நீ தான் போடுவேன், சண்டை வரும். இதனால நாங்கள் அதை விட்டு போயிடுவோம். இதில் வந்து பேங்கிள்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதில் வந்து நிறைய இப்போ அம்மாவுக்கு போடுற பேங்கிள்ஸ் தான் வந்து அதிகமாக. அந்த பேங்கிள்ஸ்லாம் மோஸ்ட்லி நாங்கள் எடுக்கவே மாட்டோம். வெளில போனால் ஏதோ 2 வளையல் எடுத்து போட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து கோன் போட்டுட்டு போடலான்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி எப்போயாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். ஆனால் திரும்பி அதை தூக்கி போட்டு வேற கொண்டு தான் வாங்குவோம். அது வேஸ்ட்டு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வேஸ்ட்டு. அதை யூஸ் பண்ணதா சரித்திரத்திலே இல்லை. அதனால நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அவ்வளோதான். இங்கே பேங்கிள்ஸ் இருக்கும், இங்கே வந்து இயரிங்ஸ் இருக்கும். ரொம்ப கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை, போதும் அப்படின்ற அளவுக்கு
கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளோதான். அப்புறம் என்ன ஒரேடியாக நம்ம டூர் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ரொம்ப நான் சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. நான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் பண்ணி வருவீங்க, ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பின்னாடி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பெரிய கம்பார்ட்மெண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பின்னாடி வந்து இதாக இருக்குன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா என் அக்கா வந்து எக்ஸ்டென்ஷன் ஹேர். இந்த ஒரு படத்துல இருந்து என் அக்கா வந்து ஒரு பொண்ணு முடி நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் இங்க வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது லாஸ்ட்டாக எப்போ உயிரோட இருந்துச்சுன்னா எங்கள் ஏஜென்ட் ஃபங்க்ஷனில் தான் இது உயிரோட இருந்துச்சு. அதுலேருந்து யூஸ் பண்ணவே இல்லை. அது வந்து யூஸ் ஆகவே ஆகல. மேபி உங்க கல்யாணத்துக்கு வேணா யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. இதான் என் அக்கா திருடிட்டு வந்த இது எங்கேயே வச்சது. எல்லாருக்கும் தானமாக கொடுத்து ஒரு இப்போதான் வீட்டில் நான் பார்க்குறேன். வீட்டில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் கேட்டு கொடுத்து இப்போதான் வீட்டில் இருக்குது. ஓகே, நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் இட் கைஸ். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இதுக்கு இந்த பீட்ரு இல்லை ஏதாவது சொல்லணும்ல, வீடியோ முடிய போதே ஏதாவது சொல்லி முடிக்கிறதுக்காக நான் அதெல்லாம் சொல்லிருந்தேன். நார்மலாக பேசு. ஏதாவது சொல்லணும்ல, அதுக்கப்புறம் வீடியோ முடிய போகுது, ஏதோ ஒரு ஹேஷ்டேக் மாதிரி ஏதாவது சொல்லி முடிக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.